விருச்சிக ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தேன் சுவை கொண்டவங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரங்களை புரிந்து கொள்ளாத, புரிய கூட நினைக்காத நபர்களை என்ன செய்வாங்க, தேல் போல் கொத்துவாங்க, பாம்பு போல கொத்துவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெஸ்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மன தெளிவை. ஒரு 5 வருட காலமாக எது நினைச்சது நடக்கல, இது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், இது கிடைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரிலாக்ஸா இருக்கும்னு நினைக்காங்களோ. பொதுவாக விருச்சிக ராசி பெண்கள் அதிகமான போராட்டம், அதிகமான மன அழுத்தம், அதிகமான மனக்கவலையோடு தான் வாழ்ந்துருக்காங்க. நிறைய போராட்டத்தை சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்காக வாழ்றேங்க, எனக்கு அன்பை மட்டும் கொடுத்துருக்கேன், எனக்கு வேற எதுவும் வேண்டாங்க. பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. பொதுவாவே ஒரு பழமொழி உண்டு, குரு பயிற்சி ஆகும் போதெல்லாம் இந்த பழமொழியை நம்ம கேட்காம கடந்து போகவே முடியாது. குரு கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குரு வந்து கொட்டி கொட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கு, நிஜமாவே கொடுப்பாரா, நீங்க சும்மா உருட்டிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே குரு கொடுப்பாரா சார்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய நபர் யாருன்னா நம்முடைய குரு தான். அவர் முழு சுபர். சில கிரகங்கள் சுபர்னு வாங்குவாங்க, ஆனா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாவியாவும் வருவாங்க, பாவரா முழு பாதி சுபர் பாதி பாவர்பாங்க. ஆனா நம்மளுடைய குரு பகவான் மட்டும் முழு சுபர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படிப்பட்ட சுப கிரகமான குரு பகவான் தற்போது எந்த ராசிக்குள்ள போக போறான்னா கடகராசிக்குள்ள. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியே கடகராசி தான். அதனாலதான் குரு அந்த இடத்துல போய் உச்சம் அடைகிறார். இப்ப நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம்னா நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சில சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள போனோம்னா நமக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போட்டா என்ன பண்ணுவோம், போயிட்டு வரவே மனசு இருக்காது, பிரிச்சு பார்க்க தோணாது, வர்றதுக்கு மனசு இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமோ, இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போலாமோ நம்ம நினைப்போம். பாத்தீங்களா, அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம். சோ அதே மாதிரிதான் நம்முடைய குரு பகவான் தனக்கு பிடித்த வீடான கடகராசிக்குள்ள உச்ச வீட்டுக்குள்ள போய் பல அன்பர்களுக்கு, அதாவது பல நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பே குரு பயிற்சி மூலமா தான் இருக்கு. கண்டிப்பா சார், இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். சோ 12 ராசிகளுக்கும் குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கலாம் சார். அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்கள் சார். விருச்சிக ராசிக்காரர்களை யாரு சொன்னாலுமே வந்துட்டு இவங்களுக்கு பேச கூட தெரியாது, அது தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்காங்க, எது பேசினாலும் இப்படிதான் பேசுறாங்க சொல்லி பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு, நிம்மதியா இருப்பாங்களா? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரு பயிற்சி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க சொன்னதுக்கு நான் வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. விருச்சிக ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தேன் சுவை கொண்டவர்கள். ஓகேவா, ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப அக்கறை செலுத்துவவங்க. மத்தவங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு கண்ணாடி உடையக்கூடாதுன்னு பாதுகாப்பா நம்ம கொண்டு போய் வைப்போமோ, அதே மாதிரி மத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கீறல் கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக மெனக்கிட்டு தன்னை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தான் கூட இருக்கவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்கள். ஆனா விருச்சிக ராசிக்காரங்களை புரிந்து கொள்ளாத, புரிய கூட நினைக்காத நபர்களை என்ன செய்வாங்க, தேல் போல் கொத்துவாங்க, பாம்பு போல கொத்துவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா சொல்றவங்க எல்லாருமே இவங்களுடைய உண்மை அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் மட்டும் தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. சோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிக்கிறோம். சோ இந்த குரு பயிற்சியானது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மன தெளிவை கொடுக்கும். இவங்க கிட்டத்தட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு 5 வருட காலமாக எது நினைச்சது நடக்கல, இது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், இது கிடைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரிலாக்ஸா இருக்கும்னு நினைக்காங்களோ, அது ஆட்டோமேட்டிக்காக குருவின் பார்வை மூலமாக தன்னைத்தானே உணர்ந்து தன்னுடைய செயல்பாடுகள்ல பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசியில முதல் ராசியாக விருச்சிக ராசிக்காரங்க சொல்றோம். கண்டிப்பா சார். விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த காலகட்டம்? விருச்சிக ராசி பெண்களுக்கு டைரக்டா பெண்களுக்கு போயிட்டோமா, கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி விருச்சிக ராசி பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பொதுவாக விருச்சிக ராசி பெண்கள் அதிகமான போராட்டம், அதிகமான மன அழுத்தம், அதிகமான மனக்கவலையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதாவது
பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கன்னிராசி பெண்கள் கிடைச்சா மிகப்பெரிய யோகம் ஆமா மிகப்பெரிய பாக்கியம் என்னமோ, ஆமா விருச்சக ராசி பெண்களை கல்யாணம் முடிக்கிறவங்க, ம் விருச்சக ராசி பெண்களை காதலியா ஏற்றுக்கொண்டவர்கள் ம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை பற்றி கவலைப்படாம அவங்க இருக்காங்கிற தன்னம்பிக்கையில வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். ம் விருச்சக ராசி பெண்கள் ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேருமே ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ள இருக்க மாதிரி. ஒரு எப்படி வந்து ஒரு எதிர்நாட்டுக்காரங்க நம்ம சுடும் போது நம்ம உடம்புல வந்து கவசம் குண்டை போட்டுட்டு ஆமா அப்படியே டேரக்டா ஒண்ணும் போய் மோத ஆகாது போறப்போ, நிக்கும் அதே மாதிரிதான் விருச்சக ராசி பெண்கள் ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல உள்ள அத்தனை பேருமே தைரியம் தன்னம்பிக்கையுடன் இந்த தில்லா நடந்து போலாம். ஏன்னா எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் எதிர்கொண்டு தனக்கு கூட இருக்கவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு உண்மையான அன்பு கொண்டவங்க தான் விருச்சக ராசி பெண்கள். சோ அவங்களை திருமணம் முடித்தவர்கள், திருமணம் முடிக்க நினைக்கிறவங்க ரொம்ப யோகக்காரங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா ஆனா விருச்சக ராசிக்காரங்க யாரை கல்யாணம் முடிக்காங்களோ அவங்க பெண்கள், நம்மளுடைய விருச்சக ராசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரை கல்யாணம் முடிச்சாலும் இன்னும் கொஞ்சம் அன்பு கிடைக்குமா, என் அன்பை புரிஞ்சுக்கிருவீங்களா, ம் என்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிருவீங்களான்னு அந்த எண்ணத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முழுமையான அன்போ முழுமையான பாசமோ கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க சுய ஜாதகத்துல லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை நல்லா இருக்கான்னு அர்த்தம். ம் ஸோ ஆனா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நிறைய போராட்டத்தை சந்திச்சிட்டாங்க. நான் உங்களுக்காக வாழ்றேங்க, எனக்கு அன்பை மட்டும் கொடுக்குங்க, வேற எதுவும் எனக்கு வேற வேண்டாம் எதுவும் வேண்டாம், பாசம் காட்டுக்குங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இதை கேட்கும் போது எப்படின்னா கொஞ்சம் ஒயாம நம்ம கேட்க கேட்க என்ன ஆகும், ஒரு சலிச்சு போயிடும் ஒரு விரக்தியாம என்ன வரும், கோபம் வரதான் செய்யும். ம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு வரந்துன்னு இவங்க ஆப்போசிட் பார்ட்டி காத்திருப்பாங்க. காத்து வந்து கோவப்பட்டனே இதை பத்தி நான் சொன்னேன்ல, கோவப்பட்டேல இவங்களை குத்தி காமிச்சிருப்பாங்க. அப்பயும் கூட மனசால என்ன இன்னும் நீ புரிஞ்சுக்கலையப்பா அப்படிதான் விருச்சிக ராசி பெண்கள் நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், உண்மையான அன்பு, ம் உண்மையான காதல், உண்மையான உறவு, பாசமான ஒரு நட்பு, பாசமான குடும்ப உறவுகள் ம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். குரு பயிற்சி நம்மளுடைய விருச்சிக ராசி பெண்களுக்கு வெற்றியும் தன்னைத்தானே உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா சார். விருச்சிக ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும், கை கூடுமா? உறுதியாக நம்மளுடைய விருச்சிக ராசி நபர்களுக்கு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவர்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம். இவங்களால முடியாதுன்னு மத்தவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் முடிச்சு காட்டுவேங்கிற தன்னம்பிக்கை இவங்களுக்குள்ள இருக்குல்ல, அந்த தன்னம்பிக்கை இவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் அதிகமாகி வெற்றி பெறக்கூடிய பாக்கியம். எல்லா விதமான முயற்சியிலும் உறுதியாக விருச்சிக ராசி வெற்றி பெறுவார். கண்டிப்பா சார். மற்ற எல்லா ராசிகளை விடவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் கூட பிறந்தவங்களே துணையா நிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. கண்டிப்பா. சோ இந்த காலகட்டத்திலேயாவது கூட பிறந்தவங்களோட உதவிகள் இவங்களுக்கு கிடைக்குமா? உண்மையிலேயே இதை ஏத்துக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கூட பிறந்த உறவுகளுக்காக தியாகம் என்ற பண்புல வாழ்ந்துருந்தாங்க. மகர ராசிக்காரங்க எப்படி தன்னுடைய சிறு வயதுல இருந்து கூட பிறந்த உறவுகளுக்காக தன்னே தியாகம் செய்தாங்களோ அந்த லிஸ்ட்ல விருச்சிக ராசியும் சேர்த்துக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க இயல்பாகவே விட்டு கொடுத்து நிறைய வாழ்ந்துட்டாங்க. அதுவும் கூட பிறந்த உறவுகளுக்காக தன்னை எவ்வளவு நாளும் மெழுகுவத்தி மாதிரி தியாகம் செய்தவர்கள் தான் நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்க. கண்டிப்பா இவங்களை புரிஞ்சுக்கல இவங்க கூட பிறந்தவங்க. இனிமே இவங்களுடைய அன்பை, இவங்க செஞ்ச தியாகத்தை புரிந்து கொண்டு தனியா இருக்காதே, துணையா நான் இருக்கேன், அண்ணன் இருக்கேன், நான் தங்கச்சி இருக்கேன், அக்கா இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு உறவுகள் இவங்க கூட இனிமே வந்து சேருவாங்க. சேர்ந்து மிகப்பெரிய மாற்றத்தை இருகை தட்டினா ஓசைங்கிற மாதிரிதான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறவு, காதல், திருமணம் மூன்றுமே ஒரு சிறப்படையக்கூடிய ஒரு பாக்கியம், புரிந்து கொள்ளக்கூடிய செயல்பாடு உறுதியா உண்டு. கண்டிப்பா சார். மாணவர்களுக்கு எப்படி இருக்கு சார்? விருச்சிக ராசி மாணவர்கள் படிப்புல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மாணவ செல்வங்கள் போட்டியிலிருந்து, விளையாட்டு போட்டியிலிருந்து, படிப்புல இருந்து எல்லாத்திலையும் வெற்றி பெறலாம். முழு கவனம் செலுத்தினால் முடியாத விஷயத்தை கூட விருச்சிக ராசிக்காரர்கள் முடிச்சு காட்டுவார்கள். மாணவர்கள் வெற்றி பெறும். கண்டிப்பா சார். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த காலகட்டத்துல எந்த கடவுள் வழிபாடு ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் விருச்சிக ராசிக்கு? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலங்களில் ஹைகிரீவர் வழிபாடு பண்ணுவது கவலைப்படாம வெற்றி பெறக்கூடிய இவர்களுடைய முயற்சியில அத்தனை விதமான வெற்றியை ஹைகிரீவர் வழிபாடும் குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் உறுதியாக கிடைக்கப்பட்டு வெற்றி பெறுவார். ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி யோகத்தை கொடுக்க போது கவலையே படாதீங்க, நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி.